எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கே கோகிலா. நான் வந்து நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட் செகண்ட் அட்டம்ப்ட் இல்லை, இதோட 5th அட்டம்ப்டில் தான் எனக்கு இந்த காலேஜ் எனக்கு வந்து கிடச்சிது. 5வது டைம் எழுதுற என்னாலேயே நம்ப முடியல. நான் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது சீட்டு கிடைக்கல. நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு 10 மார்க்கு இந்த மாதிரி தான் மிஸ் ஆணுச்சு. 2 டைம் பிடிஎஸ் கிடச்சிது, 2 டைமும் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த டைம் வந்து இந்த 5th டைமு கிடச்சி என்னோடய அப்பா, என்னோடய அம்மா, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு 5வது டைமும் வந்து ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன். 2வது வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு கூலி வேலை செய்கிறவங்க, எங்கள் அம்மாவும் ஒரு கூலி வேலை செய்கிறவங்க தான். நான் வந்து 4th டைம் வந்து சூர்யா நீட் அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன். 4வது வருஷமாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். 7.5க்கும் போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் தான் படித்தேன். படிக்கும்போது ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். யார்கிட்டையும் ஸ்டாஃப்கிட்டையும் அதிகம் பேச மாட்டேன், ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி அழுவேன். இந்த மாதிரி என்னால் படிக்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவேன். ஆனால் எங்கள் அப்பா தான் வந்து ரொம்ப எனக்கு தைரியம் சொல்லுவார். விட்டுறாதம்மா, உன்னால் முடியும், படி அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் சொல்லுவார். ஆனால் அப்போ எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா இறந்துட்டார். உடம்பு சரியில்லாத இருந்தும் என்கிட்ட வீட்டில் வந்து சொல்லாது விட்டுட்டார், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வந்து என்னை படிக்க வச்சார். இப்போ வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு. அப்புறம் சாருக்கும் தேங்க் பண்ணுறேன், எம்டி மேமுக்கும் தேங்க் பண்ணுறேன். வேறு ஒன்று தேங்க்யூ. பாப்பா வந்து 2-3 வருஷம். ஆனால் இதுமாரி நான் போன வருஷமே சொன்னேன், சூர்யா அகாடமியில் நீ சேர்ந்துக்கு பாப்பான்னு சொன்னேன். பாப்பா இருந்துக்கிட்டு பிள்ளைங்க அதிகமாக இருக்குமா, என்னால் படிக்க முடியாது, நான் வந்து வீட்டிலே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. எங்களுடைய கஷ்ட சூழ்நிலை நினச்சி அந்த பாப்பா சொன்னிச்சு. நான் அப்பயே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டிடுறான், நீ படி பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு கேட்க மாட்டேன்ருச்சு. ஆனால் போன வருஷமே சேர்த்துருந்தா இதே மேடையில் என் கணவரோடு நாங்கள் வந்து நின்றுருப்போம். செல்லக்குட்டிவில் உங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க, நல்லா படிங்கடி தங்கம், உங்கள் மேல் மீதான் அவங்களுக்கு பிரியம், அவங்க சொல் பேச்சு கேளு, தாய் தகப்பனு கீழ்ப்படிந்து நடங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க வார்த்தைகளை செவி கொடுங்க, செவி கொடுத்து நல்லா படிங்க.